மாதிரி இருக்கு. நேர்பார்வையை தவிர வேற எதுவுமே சுத்தமா தெரிய மாட்டேங்குது. அறிவு இருக்கா உனக்கு? அந்த செக்கப் 2 மாசத்துக்கு முன்னாடி போனது. இந்நேரம் சர்ஜரியை முடிஞ்சிருக்கணும். உன் கண்ணை நீயே கெடுத்துக்கிட்ட. ஆனா இப்படி ஒரு பொறுப்பில்லாத பையில பெத்து வச்சிருப்பேன்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல. அட்டர் வேஸ்ட். இப்ப என்ன, நாளை கழிச்சு உன் கூட ஹாஸ்பிட்டலுக்கு வரானா இல்லையா? வரேன்னு தான் சொன்னான். அப்புறம் நீ என்ன அதிசயமா ஃபோன்லாம் பண்ணியிருக்க? சென்னையிலையா இருக்க? இல்ல சவுதியில தான். நேற்றுக்கு இங்கே கொஞ்சம் வேலை கம்மி. சரி ஃபோன் பண்ணி விசாரிக்கலாமேன்னு முதல்ல உனக்கு தான் ஃபோன் பண்ணேன். நீ எடுக்கல. அதனால தான் அவனுக்கு அடித்தேன். எப்போவுமே நான் பண்ண எடுக்க மாட்டாரல உன் பிள்ளை. நேற்றுக்கு ஏதோ கை தவறி எடுத்துட்டாரு போல. அப்போ தான் கேட்டேன், அம்மா எப்படா இருக்காங்க, ஆப்ரேஷன்லாம் நல்லபடியாக முடிஞ்சுதான்னு. ஆப்ரேஷனா? அம்மாவுக்கு என்ன ஆச்சுன்னு ஒன்றுமே தெரியாத மாதிரி கேட்டான் பாரு. கோவத்தில் ஃபோன்லேயே நல்லா வச்சு வாங்கி விட்டேன். உன்கிட்ட அதை வந்து சொன்னானா? நேற்று நீ ஃபோன் பண்ணதுக்கு அப்புறம் தான் பதறி போய் வந்து கேட்டான் என்ன ஆச்சுன்னு. நான் அப்புறம் எல்லாத்தையும் சொன்னேன். ஆனால் அவன் ரொம்ப ஃபீல் பண்ணுறான்டே. இன்னைக்கு காலைல கூட என் முகத்தை நேராக பார்த்து அவனால் பேச முடியல தெரியுமா? இன்னும் நல்லா நம்பிட்டுற அவனை. ஆமாம், எனக்கு ஒரு சந்தேகம். நீங்கள் 2 பேரும் ஒரே வீட்டில் தானே இருக்கீங்க? ஒரே வீட்டில் தான் இருக்கோம். ஆனால் முன்ன மாதிரிலாம் அவன் சரியாக பேசுகிறதே இல்லைடே. அவன் வேலைக்கு போக ஆரம்பித்ததுலேருந்து நாங்கள் பேசுகிறதே ரொம்ப கம்மியாயிடுச்சு. நானும் தான் வேலைக்கு போனேன். ஆனால் என்ன வேலை பார்த்தாலும் என் நினப்பு முழுக்க இவன் மேலே தான் இருக்கும். ஆனால் இப்போ இருக்க பிள்ளைங்க இருக்கே, அதுங்க எல்லாம் சரி. அம்மா, ஹலோ ஹலோ, என்னாச்சு? ஹலோ ஹலோ, நீ அவன்கிட்ட நம்ம செக்கப் பண்ணதை பத்தி ஏன் சொல்லல? சொல்லலையா? நான் அன்னைக்கு ராத்திரியே அவன்கிட்ட சொல்லிட்டேன். ஆனால் அவன் சரியாக காதில் கூட வாங்கிக்கல. பேசிகிட்டு இருக்கும் போதே ஆஃபீஸ்லேருந்து கால் வருது, பேசிட்டு வந்துடுறேன்னு போயிட்டான். திரும்ப வந்து ஒரு வார்த்தை கூட கேட்கவே இல்லை. லேப்டாப்பை திறந்து வச்சு வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டான். செக்கப் ரிப்போர்ட்ஸும் 2 மாதமாக அவன் டேபிளில் தான் இருக்குது. இன்னும் அவன் அதை திறந்து கூட பார்க்கல. சரி அதை விடு. அவன் ஏன் கூட இந்த வீட்டில் தானே இருக்கான். இந்த 2 மாதத்தில் அம்மாவுக்கு ஏதோ பிரச்சனை இருக்குன்னு ஒரு தடவை கூடவா அவனுக்கு தோணி இருக்காது? நான் தான் முட்டாளாக இருந்துட்டேன். அவனை சொல்லி ஒரு பிரயோஜனமும் இல்லை. அப்புறம்